காட்சியே காண்பதுவே நேயமே உள் கண்ணுடையார் கண்ணிறைந்த களிப்பே ஓங்கும் மாட்சியே உண்மை அறிவின்பமென்ன வயங்குகின்ற வாழ்வே மாமவுனக் காணியே ஆட்சியே ஆட்சி செய்யும் அரசே சுத்த அறிவே மெய்யன்பே தெள்ளமுதே நல்ல சூழ்ச்சியே சூழ்ச்சியலாங் கடந்து நின்ற துரியமே துரியமுடிச் சோதித்தேவே. இந்த பாடலிலும் இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த யோக பாவம் யோக அனுபவம் என்ன என்பதை மீண்டும் வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். சத்விச்சாரம் என்பது என்ன என்பதற்கு வள்ளல் பெருமான் ஒரு வரையறை, ஒரு டெஃபனிஷன் கொடுக்கின்றார். அந்த டெஃபனிஷன் என்ன என்றால், நம்முடைய மனித நிலையில் இருக்கின்ற சிறுமையை பற்றியும் இறைவனுடைய பெருமையை பற்றியும் புகழ்வது, கூறுவது. நம்முடைய சிறுமையாகிய ஆன்மா, அணு அளவு இருக்கின்ற ஆன்மாவானது இறைவனுடைய கலப்பால் பரமாத்மாவாக பெரிய அளவில் விரிந்து பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் இந்த சத்விச்சாரத்தின் நோக்கம். ஆக இந்த பாடலில் வள்ளல் பெருமான் வேதாந்த திருவடியில் ஆரம்பிக்கின்றார். காட்சியே காண்பதுவே நேயமே. இவற்றை வேதாந்தத்திலே திரிபுடி என்று சொல்வார்கள். காணுகின்ற பொருள், காணுகின்ற காட்சி, காண்பான், இந்த மூன்றும் இப்பொழுது மனித நிலையில் வெவ்வேறாக பிளவுபட்டு நிற்கின்றது. ஆனால் ஒரு ஞானியினுடைய பார்வையில் மூன்றும் ஒன்றாகவே இருக்கும். அந்த பொருள் வேறு தான் வேறு என்கின்ற பேத பாவனை நீங்கி அந்த பொருளும் தானும் அந்த அனுபவமும் ஒன்றாக இருக்கின்ற அபேத பாவனை ஏற்படும். இதைத்தான் வேதாந்த ஞானம் என்று சொல்வார்கள். தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்டு என்று ஞானி ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார். அங்கே அப்சர்வேஷன், தி ஆக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், பார்த்தல் என்கின்ற செயலும் அங்கே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக காட்சி என்பது பார்வை, காண்பது என்பது தி ஆப்ஜெக்ட், பார்க்கின்ற பொருள், நேயம் என்பது பார்க்கின்றவன். ஆக காண்பானும் காட்சியும் காணப்படுகின்ற பொருளும் மூன்றும் ஒன்றாக என்றைக்கு நமக்கு ஏற்படுகின்றதோ அன்று நமக்கு ஞானம் வந்துவிட்டது என்கின்ற அந்த வேதாந்த ஞானத்தை வள்ளல் பெருமான் இங்கே மிக சுருக்கமாக நமக்கு விளக்குகின்றார். இது எப்பொழுது நடக்கும் என்றால் அடுத்த வார்த்தையில் சொல்லுகின்றார். உள் கண் உடையார் கண் நிறைந்த களிப்பே. உள் கண் உடையார் கண் நிறைந்த களிப்பே. சாதாரணமாக நமக்கு கண் இணை என்று சொல்லப்படுகின்ற புறத்தில் 2 கண்கள் இருக்கின்றன. இந்த 2 கண்களுக்கு உள்ளே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுவது மேலும் 3 விதமான கண்கள் இருப்பதாக சொல்லுகின்றார். அகக்கண் என்கின்ற மனக்கண் உண்டு, அது கல்வியினால் திறக்கப்படும். அடுத்தது உயிர்க்கண் என்று ஒன்றை சொல்லுகின்றார். அந்த உயிர்க்கண் ஜீவகாருண்யத்தை பழகி வருகின்ற பொழுது பிற உயிர்களையும் நம்முடைய உயிராக கருதுகின்ற பொழுது அந்த உயிர்க்கண் திறப்பிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். கடைசியாக அருட்கண் என்று சொல்லுகின்றார். அந்த அருட்கண்ணை இறைவன் ஒருவனால் தான் திறக்க முடியும், நம்மால் திறந்து கொள்ள முடியாது. இறைவனுடைய கருணையினால், அவன் அருளால் தான் அவன் தாளை நாம் அடைய முடியும் என்று மாணிக்கவாசகர் சொன்னதைப் போல் இறைவனுடைய அருளால் தான் நம்முடைய அருட்கண் திறப்பிக்கப்படும், அவனால் தான் திறப்பிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு இந்த 4 கண்களையும் திறந்து கொள்வது சுத்த சன்மார்க்கத்தில் யோகமாக இருக்கின்றது. இந்த உள்கண் உடையார் கண் நிறைந்த களிப்பே என்று சொல்லுகின்றார். உள்கண்ணில் நாம் பார்த்து முழுமையான களிப்பு என்கின்ற மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை எப்பொழுது அடைய முடியும்? உள்கண் என்பது சித்தர் சிவலோகம் இங்கேயே தரிசித்தோர் என்று திருமூலரனுடைய கூற்றுப்படி சிவலோகம் வரைக்கும் சென்றாலும் அந்த களிப்பு நிறைவு எய்தாது. சிவனுக்கு சமீபமாக சென்றாலும் நிறைவு எய்தாது. அதற்கு பிறகு சிவரூபமாக ஆனாலும் எய்தாது. சாயுஜ்யம் என்று சொல்கின்ற இறைவனுடன் இரண்டற்ற கலப்பாக ஆகின்ற பொழுது அது அந்த கண் நிறைந்த களிப்பே என்கின்ற பதத்திற்கு முழு அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை திருமூலநாயனார் நமக்கு கொடுக்கின்றார். சாதாரணமான நாம் முகத்தில் கண்கொண்டு புறத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான பொருள்களையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பார்வையை உள்ளே அகத்தை நோக்கி திருப்பி அகக்கண்ணால் உள்ளே இருக்கின்ற அக உலகத்தை
பார்ப்பதுதான் யோகிகளுக்கு ஆனந்தம். இந்த பயிற்சி வருவது சற்று கடினம். ஏனென்றால் கடந்த 350 கோடி ஆண்டுகளாக பரிணாமத்தில் நாம் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டு செல்லா இத்தாவர சங்கமத்தே எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் சொல்வதைப் போல் பரிணாமத்தில் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் 3.5 பில்லியன் இயர்ஸ், அதாவது 350 கோடி ஆண்டுகளாக நாம் பல்வேறு உடல்களை எடுத்து பல்வேறு பிறவிகளை அனுபவித்து வந்திருக்கின்றோம். இந்த பிறவிகளில் எல்லாம் தாவரமாக, ஜங்கமமாக, ஒரு பறவையாக, பாம்பாக, பிராணிகளாக இருந்தவரை புறத்திலேயே நம்முடைய கவனம் சென்றது. மனித நிலையில்தான் இந்த கவனம் உள்முகமாக திரும்புகின்றது. ஆக 350 கோடி ஆண்டுகளில் வெளியே பார்த்த பார்வை அகமுகமாக உள்ளே திரும்ப வேண்டுமென்றால் சற்று கடினமானது. இது செயற்கையாக நம்முடைய முயற்சியால் அறிவுபூர்வமாக கான்ஷியஸாக செய்யப்பட வேண்டிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிக்கு பெயர்தான் யோகம். அதனால் திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? கைகளை கால்களை அசைத்து ஆசனம் செய்வதோ மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து விடுவதோ யோகமாகாது. இப்படிப்பட்ட யோகங்களை எவ்வளவு காலம் செய்தாலும் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணாரமுதனை கண்டவரில்லை என்று சொல்லுகின்றார். ஆக கண்களை உள்ளே திருப்பி பார்க்கின்ற திருவடி ஞானம் என்கின்ற புதிய யோக சிவராஜ யோகத்தின் முக்கிய கூறான திருவடி ஞானம் என்கின்ற செய்தியை இங்கு வள்ளல் பெருமானும் திருமூலரும் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அவ்வாறு உள்ளே பார்த்தால் என்ன தெரியும் என்றால், அர்ஜுனனுக்கு ஞான சச்சு என்கின்ற ஞானக்கண்ணை கண்ணன் அருளி 11வது அத்தியாயத்தில் கீதையில் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுவதைப் போல் இந்த பிரம்மாண்டத்தில் என்னவெல்லாம் உண்டோ அவ்வளவையும் ஒரு நொடியில் பார்க்கின்ற அந்த ஞானக்கண்ணை பெற்று இறைவனுடைய முழு நிறைவான வடிவத்தை விஸ்வரூப தரிசனத்தை காண்கின்ற பொழுதே ஒருவனுக்கு அந்த களிப்பு ஓங்கும். இன்னும் ஒருபடி மேலே சென்ற வள்ளல் பெருமான் சொல்வார், இந்த 10,000 கோடி அண்டங்கள் கொண்ட பிரபஞ்சம் இறைவனுடைய இடதுகால் சிறு விரல் நகம் என்று சொல்லுகின்றார். என்றால் இறைவனுடைய முழு வடிவம் என்ன? அந்த இறைவனுடைய உடலை கடந்து இருக்கின்ற இறைவனுடைய ஆத்மாவினுடைய அரிய பெரிய அகல நீள உயரங்களை யார் அளவிட்டு காண்பது? இவையெல்லாம் முடியாத நிலை. ஆக இங்கே கண் நிறைந்த களிப்பே என்கின்றார். கண்களுக்கு நிறைவான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது உள்கண், அதனுடைய பயன்பாடு என்பதை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அடுத்ததாக ஓங்கும் மாட்சியே என்று சொல்லுகின்றார். ஓங்கும் மாட்சியே என்றால் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். படைப்பு இன்னும் முடிவடையவே இல்லை, விரிந்து கொண்டே போகின்றது. எங்களுடைய டெலஸ்கோப் அதனுடைய லென்ஸினுடைய விட்டம் அதிகரிக்க அதிகரிக்க புதிய புதிய அண்டங்களே எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றன என்று வியந்து பேசுகின்றார்கள் விஞ்ஞானிகள். ஆக இங்கே ஓங்கும் மாட்சியே என்றால் இறைவனுடைய பெருமை நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போகின்றதே ஒழிய அது சுருங்குதல் என்றும் இல்லை என்கின்ற செய்தியை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். உண்மை அறிவு இன்பம் என்ன வயங்குகின்ற வாழ்வே. உண்மை என்பது சத்து, அறிவு என்பது சித்து, இன்பம் என்பது ஆனந்தம். வடநூலார் இறைவனை சச்சிதானந்தம் என்று வழங்குவர். அதனை அழகாக தமிழில் மொழிபெயர்த்த வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே கொடுக்கின்றார். உண்மை அறிவு இன்பம் என வயங்குகின்ற வாழ்வே. சச்சிதானந்தமாக, சத்து என்றால் என்றும் நிலைத்த பொருள், எங்கும் நிறைத்த பொருள். சித்து என்றால் அறிவு, அந்த அறிவுடன் கூடிய ஆற்றல். வெறும் அறிவு அல்ல, அந்த அறிவுக்கு ஆற்றலும் உண்டு. சாதாரண மனித நிலையில் நம்முடைய அறிவு வேறாகவும் நம்முடைய ஆற்றல் வேறாகவும் பிளவுபட்டு நிற்கின்றது. ஆனால் இறைவனுக்கு அறிவு என்கின்ற கான்ஷியஸ்னஸ், அந்த அறிவிலிருந்து உதிக்கின்ற ஆற்றல் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், இரண்டும் இணைந்தே இருக்கின்றது. அதனால்தான் சக்தியையும் சிவத்தையும் பிரிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இதனை நம் சிதம்பரத்திலே நடராஜரனுடைய ஊர்வலம் வருகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால், நடராஜரனுடைய காலுக்கு கீழே ஒரு சின்ன தாயார் சிலை இருக்கும். அதனை பாகம் பிரியால் நாயகி என்று சொல்வார்கள். பின்னாலே வருகின்ற ஒரு பல்லக்கில் அம்மை தனியாக இன்னொரு உருவம் எடுத்து வந்தாலும்
நடராஜருடன் எப்பொழுதும் கீழே அம்மையையும் ஒரு சிறிய பெண் உருவமாக வைத்திருப்பார்கள். அதற்கு பாகம் பிரியாள் நாயகி என்று சொல்வார்கள். அதனுடைய தத்துவம் என்ன என்றால், இறைவனையும் அவனுடைய அருட்சக்தியாகிய இறைவையையும் எப்பொழுதும் பிரிக்கவே கூடாது. கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்று அரவிந்தர் சொல்வார். ஆக நம்முடைய மனித நிலையில் கான்ஷியஸ்னஸ் என்கின்ற அறிவு வேறாக இருக்கின்றது. அந்த கான்ஷியஸ்னஸ் என்கின்ற அறிவின் ஆற்றல் ஃபோர்ஸ் அது வேறாக இருக்கின்றது. ஆனால் இறைவனிடம் இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றன. அடுத்தது சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தம் என்பது நிறைவான இருப்பும் வாழ்வும், என்றும் அழியாத வாழ்வு சத்து, குறைவற்ற அறிவு என்பது சித்து. இந்த இரண்டின் பயன் என்ன என்றால் ஆனந்தம், முழு நிறைவான ஆனந்தம். ஆனந்தம்தான் மனித வாழ்வின் நோக்கம், ஆனந்தம்தான் இறைவாழ்வின் நோக்கம். சாதாரணமாக ஒவ்வொரு வினாடியும் இன்பத்தை நோக்கிய எல்லா உயிர்களும் செல்கின்றன, பயணப்படுகின்றன. துன்பத்தை எந்த உயிரும் விரும்புவதே இல்லை. அதேபோல்தான் மனித வாழ்க்கையில் சிற்றின்பத்தை நோக்கி நம்முடைய உயிர்கள் பயணப்படுவதைப் போல் எப்பொழுதும் பேரின்பத்திலேயே இறைவன் இருக்கின்றான் என்பதை இங்கே சச்சிதானந்தம் என்கின்ற ஆனந்தமாக காட்டுகின்றார்கள். அடுத்து மௌன காணி ஆட்சியே. சென்ற பாடலிலே மௌனத்தேவே என்று சொன்னார், இங்கே மாமௌனம் என்று சொல்லுகின்றார். ஆக மௌனத்திலும் மாமௌனம் என்கின்ற ஒரு மேல்நிலையை இறைவனுக்கு சூட்டுகின்றார்கள். மனித நிலையில் துரிய நிலை அடைந்த பொழுதே எண்ணம் நின்றுவிடும். எண்ணம் என்கின்ற அலைகளின் ஓசை நின்றாலே அந்த மௌனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் மனித நிலை என்பது ஜீவதுரியம், முத்துரியம் என்கின்ற ஓர் அதிகாரமே எழுதியிருக்கின்றார் திருமூலர். அங்கே 3 துரியங்களை சொல்லுகின்றார். மனித நிலையில் ஜீவதுரியம், அதற்கடுத்தது பரதுரியம், அதற்கடுத்தது இறைநிலையில் சிவதுரியம் என்று சொல்லுகின்றார். அவற்றையெல்லாம் கடந்து வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுவது சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதீதம், அதற்கு மேல் சுத்த சுன்மார்க்க சுகநிலை என்று காட்டுகின்றார். ஆக இந்த மௌனத்திலேயே டிகிரீஸ், மௌனத்திலேயே அந்த வேறுபாடுகளை காட்டி இன்னும் ஆழமான மௌனமாக இருக்கின்றன, அப்படிப்பட்ட அனுபவ நிலைகள் இருக்கின்றன என்று காட்டுகின்றார். ஆக இங்கே மாமௌன காணி ஆட்சியே என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், இறைவனுடைய மொழி எப்பொழுதும் மௌனமாக இருக்கின்றது. ஓசையாக இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றல் குறையும். அந்த ஓசையை அடங்கி மௌனமாக அவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மேல்நாடுகளிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். The planets are governed by the silent voice of God என்று சொல்வார்கள். அந்த சைலண்ட் வாய்ஸ், அமைதியான இறைவனுடைய குரலை கேட்டு தங்களுடைய பாதைகளில் ஒரு ஒழுக்கத்துடன் எல்லா கோள்களும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்று தாந்தே என்கின்ற இத்தாலிய மகாகவி தன்னுடைய டிவைன் காமெடி, தெய்வீக இன்ப வாழ்வு என்கின்ற காப்பியத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த மௌனமொழி என்ன என்று கேட்டால் அவன் சொல்லுகின்றான், இட் இஸ் நத்திங் பட் லவ், அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. இறைவனுடைய அருட்சக்தி என்பது அவனுடைய அன்புதான். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டுத்தான், அந்த ஓசையில்லா ஓசைக்கு கட்டுப்பட்டுத்தான் கோள்களெல்லாம் தங்களுடைய கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, ஒரே சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனை அவர்கள் எவ்வாறு அந்த ஓசையை சொல்லுகின்றார்கள் என்றால், தி சவுண்ட் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் என்று சொல்வார்கள். ஸ்பியர்ஸ் என்றால் கோலங்கள். அந்த கோலங்கள் எந்த ஒரு ஓசையை கேட்டு, எந்த ஒரு ஆணையை கேட்டு தங்களுடைய கதியில் சுத்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றால் அவர்கள் சொல்வது அன்பு என்கின்ற ஓசையற்ற ஓசைதான். ஆக இங்கே மௌன காணி ஆட்சியே என்று இறைவன் தன்னுடைய மாமௌன ஓங்கார ஓசையால் பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆட்சி செய்யும் அரசே. இதனை வள்ளல் பெருமான் அஷ்டகத்திலே சொல்வார், சுத்த சித்தாந்த ராஜ்யமே. இந்த பிரபஞ்சத்தையே ஒரு பெரிய ராஜ்யமாக உருவகித்து சொல்லுகின்றார். 96 தத்துவங்கள் என்கின்ற வேலைக்காரர்களை கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இறைவன் ஆட்சி நடத்துகின்றான். இறைவனே மன்னவனாக ஆட்சி பீடத்தில் இருக்கின்றான். சுத்த சித்தாந்த ராஜ்யம் என்று சொல்லுகின்றார். அடுத்தது சுத்த அறிவே. மனித அறிவு அசுத்த அறிவு, குறைபாடுடையது. இதனை ரிலேட்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள்.
இறைவனுடைய அறிவை இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ், அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வார்கள். நோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் வெளி போன்ற எந்த விதமான தடைகளோ குறுக்கங்களோ இல்லாத பேரறிவு முற்றறிவு கொண்டவன் இறைவன். இதனை ஒளியறிவு வாளறிவு என்று குறிப்பிடுவார் திருவள்ளுவநாயனார். வள்ளல் பெருமான் அதனை வேறு இடங்களில் அருளறிவு என்று குறிப்பிடுகின்றார். அன்பிலிருந்து ஓர் அறிவு முகிழ்கின்றது, அது அருளறிவாக பரிணமிக்கின்றது. அந்த அருளறிவு என்பது முற்றறிவு. நம்முடைய அறிவு என்பது கணினியின் அறிவை போல், ஒரு கம்ப்யூட்டரின் அறிவை போல் இருண்ட ஜடப்பொருள் அறிவாக இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய அறிவு ஒளிமயமான அறிவு, அருள் என்கின்ற ஒளிப்பொருளிலிருந்து தோன்றுகின்ற வாளறிவு. அடுத்தது மெய் அன்பே. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அற்புதமான விளக்கத்தை திருமூல நாயனார் நமக்கு காட்டுகின்றார். மெய் அன்பு என்றால் என்ன? அப்பொழுது பொய் அன்பு என்று ஒன்று இருக்கின்றதா? ஆம், பொய்த்து போகின்ற அன்பு. இன்றைக்கு அன்புடன் பழகுவார்கள், நாளைக்கோ அடுத்த வருடமோ அல்லது ஒரு 10 ஆண்டுகளிலோ அந்த அன்பு மாறிவிடும். மாறுகின்ற அன்பு, பொய்த்து போகின்ற அன்பு, அது பொய்யான அன்பு. மெய் என்பது என்றும் நிலைத்திருப்பது. காலத்தாலோ இடத்தாலோ ஒரு அணு அளவும் மாற்றம் அடையாத அன்பே மெய்யன்பு. அப்படிப்பட்ட மெய்யன்பை இறைவனின் பேரில் வைப்பவர்களே மெய்யன்பர்கள். மாணிக்கவாசகர் சிவபெருமானால் திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளப்பட்டார். இறைவன் தன்னுடைய திருவடிகளையே அவருடைய தலையில் சூட்டி மாணிக்கவாசகா என்று அழைத்து, இனி எதிர்காலத்தில் எல்லா வேதங்களிலும் விட உன்னுடைய சொல் மாணிக்க வாசகமாக திகழும் என்று அருள் செய்தான். அப்படிப்பட்ட பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்த அதே இறைவன் அடுத்து என்ன செய்கின்றான் என்றால், இந்த குதிரைகளை வாங்கி கொண்டு வரவில்லை என்பதற்காக பாண்டிய மன்னனால் வைகை நதி கரையில் வெயிலில் நண்பகலில் அந்த சுடுமணினில் நிற்க வைத்து சாட்டை அடி வாங்கச் செய்கின்றான். அப்பொழுது மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகின்றார்? நன்றே செய்யினும் பிழையே செய்யினும் நானோ இதற்கு நாயகமே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார். ஆக இறைவன் எதை கொடுத்தாலும் அது இறைவனுடைய பிரசாதம். இன்று எனக்கு இன்பத்தை கொடுக்கின்றாயா, அது உன்னுடைய பிரசாதம். இன்று எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றாயா, அது உன்னுடைய பிரசாதம். எனக்கு வீடு பேறு கொடுக்கின்றாயா, அது உன்னுடைய பிரசாதம். அல்லது மாளாத நரகத்தில் நீ ஆழ்த்துகின்றாயா, அதுவும் உன்னுடைய பிரசாதமே என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்வார். ஆக எல்லாவற்றையும் இறைவனுக்கே விட்டுவிட்டு தனக்கென்று எந்த ஒரு இச்சையும் இல்லாமல் வாழ்வதே மெய்யல்பு. உன்னை அன்றி எனக்கு வேறு இச்சை இல்லையே என்று கீர்த்தனையிலே வள்ளல் பெருமான் அழகாக சொல்வார். அதுவே உண்மையான மெய்யன்பு. அப்படிப்பட்ட மெய்யன்பாக இருப்பவன் இறைவனே. தெள் அமுதே, தெளிந்த அமுதே. தெள் என்றால் தெளிவு, தெளிவு என்றால் ஞானம். அமுதம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நீடிக்கச் செய்வது, மிக இன்பமானது, மிக இனிமையானது. இங்கே தெள்ளமுதமாக இருப்பவன் இறைவனே. ஆக அருளமுதம் வழங்குகின்றான் இறைவன் என்று வள்ளல் பெருமான் நமக்கு பாடல்களிலே சொல்வார். ஆக இறைவனே தெள்ளமுதமாக இருக்கின்றான். அமுதம் என்பது நஞ்சு கலப்பற்றது. இறைவனை தவிர மற்ற எல்லா ஜீவர்களும் அணு அளவாவது நஞ்சு கலப்பு விஷக்கலப்பு கொண்டவர்களே. அது மூவர்களாயினும் சரி, தேவர்களாயினும் சரி, இறைவன் ஒருவனே தூய கற்பம் 100% அமுதமாக இருப்பவன் இறைவன் ஒருவனே என்பதை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். நல்ல சூழ்ச்சியே. சூழ்ச்சியே என்றால் சிந்தனையே, எண்ணமே என்று பொருள். எண்ணம் என்றாலே இரண்டாகத்தான் இருக்கும். விருப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும். மனம் என்றாலே இந்த இரு நிலைகள் எப்பொழுதும் உண்டு. மேடு பள்ளங்கள் சிந்தனையில் இருக்கும். நன்மை தீமை கலந்தே இருக்கும். மனதை கடந்த நிலையில் நன்மை தீமைகள் இல்லை, இருமைகள் இல்லை. இங்கே நல்ல சூழ்ச்சியே என்றால் நம்முடைய சிந்தனையை சிவத்தின்பால் வைத்துவிட்டால் தீய எண்ணங்களே தோன்றாது என்று பொருள். சித்தம் சிவமாக்கி அத்தன் என்னை ஆண்டு கொண்டவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்கவாசகர் அழகாக திருவாசகத்தில் பாடுவார். எப்பொழுதும் சிந்தனையில் இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் வேறு சிந்தனையே ஏற்படாது என்பதை இங்கே நல்ல சூழ்ச்சியே என்கின்றார். எப்பொழுதும் சத்துவ சிந்தனையே இருக்க வேண்டும் அன்பர்களுக்கு, மெய்யன்பர்களுக்கு என்ற வள்ளல் பெருமான் ஒரு தகுதியை அடையாளமாக காட்டுவார். குணங்கள் அனைத்தும் சத்துவமே ஆகி போனது தனக்கு என்று அகவலிலே
அவருடைய அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். சூழ்ச்சியெல்லாம் கடந்து நின்ற துரியமே. துரியம் என்றால் என்ன என்பதற்கு டெஃபனிஷன், வரையறையை வள்ளல் பெருமான் இங்கே அழகாக வேதாந்த உண்மையை குறிப்பிடுகின்றார். வேதாந்த உண்மை மட்டுமல்ல, இது யோக அனுபவம். துரியம் என்பது 4வது உணர்வு. முதல் 3 உணர்வுகள் மன உணர்வுகள். துரியம் என்பது தூய அறிவின் உணர்வு. மன உணர்வு என்பது நனவு, கனவு, உறக்கம் என்கின்ற 3 உணர்வு நிலைகள். சாதாரண மனிதர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எவ்வளவு பொருள் பெற்றாலும், எவ்வளவு பட்டங்கள் பெற்றாலும், எவ்வளவு நூல்களை வாசித்தாலும், கனவு, நனவு, உறக்கம் என்கின்ற 3 நிலைகளை கடந்து 4வது நிலை ஆகிய துரியம் என்பதற்கு செல்வதே இல்லை. ஆனால் துரியம் என்கின்ற 4வது நிலையை ஒரு மனிதன் தன்னுடைய சுய சம்பாத்தியமாக, அறிவுபூர்வமாக உழைத்து செயற்கையாக சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் துரியம்தான் ஞானம். துரிய நிலை அடையாதவரை மனித நிலையிலிருந்து மேலே போகவில்லை என்கின்ற விஞ்ஞான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அடைவது என்றால், சூழ்ச்சி என்கின்ற எண்ணம். சூழ்ச்சி என்பதுதான் சூழ்ச்சி என்று இங்கே வந்திருக்கின்றது. எண்ணமெல்லாம் கடந்து நின்ற துரியமே. எண்ணம் ஒரு முடிவுக்கு வராமல் துரியம் நமக்கு வசப்படாது. துரியம் என்கின்ற அறிவு நிலை எப்பொழுது தோன்றும்? மனம் அடங்கி, எண்ணங்கள் அடங்கி, முற்றாக வறுக்கப்பட்ட விதைகளைப் போல் இனிமேல் எண்ணங்கள் எதுவும் எழாது என்கின்ற நிலைக்கே துரியம் என்று பெயர். ஆக அந்த துரியமாக இறைவன் இருக்கின்றான். மனித நிலை கடந்த பரநிலையில் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். துரிய முடி சோதி தேவே. துரிய முடி என்றால் துரியாதீதம் என்கின்ற 5வது அறிவு நிலையை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த துரியாதீதம் என்பதற்கும் துரியம் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்பதை சைவ சித்தாந்த நூல்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றன. மனம் அழிந்து துரிய நிலை அடைகின்ற பொழுது எண்ணங்கள் ஏற்படுவதில்லை, பேச்சு வருவதில்லை. எப்பொழுதும் மௌனம் இனிமையாக நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் குடிகொண்டிருக்கும். ஆனால் சுவாசகதி நடந்து கொண்டிருக்கும். துரியாதீதம் என்கின்ற 5வது அவஸ்தையில் என்ன ஏற்படும் என்றால், பேச்சோடு மூச்சும் நின்று போகும். மூச்சும் நின்று போனால் சமாதி நிலை என்று பொருள். அந்த சமாதி நிலையில் மரணம் ஏற்படாது. சுவாசமும் இருக்காது, பேச்சும் இருக்காது, எந்த ஒரு செயலும் உடலில் இருக்காது. மனிதன் சமம் ஆகின்றான் ஆதியுடன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஏற்படும் என்றால், ஜோதி ஏற்படும் என்று சொல்லுகின்றார். அறிவு ஜோதியாக சுடராக துளங்கும். எண்ணங்களற்ற, எண்ணம் என்றாலே இருண்ட அறிவு, இருளின் கலப்பு கொண்ட அறிவு, மன அறிவு என்று பொருள். ஆக இருளோ எண்ணமோ மனமோ எதுவும் இல்லாமல் அறிவு தூய ஜோதியாக சுடர் விடுவதற்கு பெயர் துரியாதீத நிலை. அந்த சோதி நிலையையும் இறைவனுடைய நிலையாக இங்கே காட்டுகின்றார். துரியமுடி சோதி தேவே. இந்த பாடலில் வேதாந்தத்தினுடைய திரிபுடி என்கின்ற 3 நிலைகள் ஒன்றான நிலையையும், துரியம் துரியாதீதம் என்பதையும், சச்சிதானந்தம் என்கின்ற சொல்லாட்சியையும் வள்ளல் பெருமான் இங்கே மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்.